குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, விஜய் போல ஒரு தலைவர் கிடைப்பாரா அப்படின்னு கேட்கற அளவுக்கு சுத்த முட்டா தக்குரியா இருக்கான். அந்த தக்குரி இவன் எப்படி பயன்படுத்துறான்னு பாருங்க. சிஎம் சார் பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, என் ரசிகரை தொடாதீங்க. அந்த வெங்காயமெல்லாம் நான் பேச வரல. உன்னை என்ன பழி வாங்கறதுக்கு என்ன வெங்காயமா இருக்கு? உன்னை தூக்கி உள்ள வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அவன் ஃபர்ஸ்டே பைத்தியமா இருக்கிறான். இவ்வளவு நடந்தவன் அல்லது எனக்கு தெரிஞ்சு உங்க கூட்டத்துல விஜயே நாளைக்கு ஒரு வேலை கொஞ்சம் அறிவோட நடந்துக்கணும், கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கணும்னு மாறினா ரசிகர்களே ஏத்துக்க மாட்டாங்கன்னு பயந்துட்டு இவர் இப்படியே இருப்பாரோ, அது நீங்க யாராவது ஒருத்தங்க அறிவாளியா மாறினா அவங்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கு எல்லாருமே. ஒரு பொறுப்பாளருக்காவது அறிவு இல்லை. விஜய் எல்லாம் ஒரு ஆளு தலைவன் சொல்லிட்டும் அவர் கீழே பொறுப்பாளர் இருக்காங்களே, அவன் அதை விட பைத்தியக்காரனுங்க. தற்கூரி விஜய் அவர் நடந்துகிட்டது, அவருடைய பொறுப்பாளர் நடந்துகிட்டது, அவங்களுக்கு பேர் பொறுப்பாளர்கள் இனிமேல் வைக்கக்கூடாது, அதுக்கு வேற ஏதாவது வைக்கணும். நான் பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறது என்ன மீனிங்னு தெரியுமா என்னன்னு தெரியல. அந்த ரசிகர்களுக்காகட்டும் அல்லது அந்த ரசிகர்களுடைய குடும்பத்திலே ஆகட்டும் ஒரு கண்டிப்பு, ஏன் இப்படி ஒரு தற்குறித்தனமா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கண்டிப்பெல்லாம் இல்லாதனாலதான் இவ்வளவு இது தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு ஒரு முட்டாள்தனமான குற்றங்களை பார்த்திருக்க முடியாது. இது எங்க போய் முடியும்? இதுக்கு அரசு இவங்களை எப்படி பாக்குறாங்க, இவங்களுடைய கட்சி நடவடிக்கை அரசு கவனம் செலுத்துறது சரியா அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்ப்போம்.